எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டார்ல, ரத்தன சிவப்பு கம்பளம் போட்டுன்னு சொன்னார்ல, அவர் இன்னைக்கு நான் வந்து ஒரு 50 சீட்டு தரேன் வாங்கன்னா சிபிஎம் போயிடுமா? எங்க கூப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. சாம்சங் போராட்டம் எத்தனை நாள் நடந்தது? உலக அளவில் பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாள் பேசியிருப்பார்? அந்த பக்கம் கூட எட்டி போயிருக்க மாட்டார். போலீஸை சந்தித்தோம், நிர்வாகத்தை சந்தித்தோம், கோர்ட்டுக்கு போனோம், எங்கள் ஆட்கள் மேலே கேஸு, அதுக்கு பின்னால் நடந்த மறியல் எல்லா தொழிலாளிகளும் நடந்ததில்லை. நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறேன். இந்தியா கூட்டணியில் சிபிஎம் இருந்தால் கூட கர்நாடகாவில் இன்றைக்கி வேலை நேரத்தை மாற்றுகிற போது அங்கே இருக்கக்கூடிய சிஐடியூவோடு இணைந்த ஐடி தொழிலாளர்கள் போராடி அதை ரத்து பண்ண வச்சுருக்காங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குது? அடிமைனா என்ன தெரியுமா? உங்கள் மாநிலத்தில் 6.5 லட்சம் பீகார் வாக்காளர்கள் பதிவு செய்யப்படுவார்கள் என்ற வந்த பிறகும் அதை பார்க்காம கண்ணை முடிக்கிறது, கேட்காம காதை முடிக்கிறது, பேசாமல் வாயை முடிக்கிறது, சிந்திக்காமல் வந்து மூளையை மூடி வச்சுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அடிமை சாசனம். வணக்கம் தலைவர். வணக்கம் தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக கூட்டணி கட்சிகள் மேலேயும் சரி, குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேலே கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காரு. கம்யூனிஸ்டுகள் வந்து கழுது தெரிஞ்சு கட்டமானது போல தெரிஞ்சுட்டு வராங்க, சீட்டுக்காக வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க போன்ற பல்வேறு விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. இது சிபிஎம் எப்படி பார்க்குது? எடப்பாடி பழனிசாமி எடுபடாத பேச்சுக்களை தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. அதாவது முதல்ல என்ன பேசினார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அவங்க காணோம், அவங்க இருப்பே தெரியலன்னார். அடுத்து என்ன பேசினார்? கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் மரியாதையாக நடத்துவோம்னார். சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்போம். அடுத்து என்ன சொன்னார்? சண்முகம் தான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? கம்யூனிஸ்ட் தலைவர், அது கூட பேரை தப்பாக சொல்கிறாரு. இடது கம்யூனிஸ்ட்னு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கிறதுல இவர் ரொம்ப ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி போயிட்டார். அப்படி இருந்து பேசிகிட்டு இருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றுமே பேசலை, நீங்கள் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னு. இப்போ போராடலை அப்படிங்கிறத சொன்னாருன்னா, நான் 2 விஷயத்தை பார்க்குறேன். அவர் ஒன்று பத்திரிக்கை படிக்கிறதில்ல, அல்லது ஏற்கனவே எழுதி வச்ச ஒன்றை வாசிக்கிட்டே இருக்காருன்னு பார்க்குறேன். கடந்த 10 நாளைக்குள் ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தானே? பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு பணம் கிடைக்கல தானே? இவங்களும் பல முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க தானே? இப்போவும் அவங்களுக்கு பணம் கிடைக்கல தானே? திமுக கூட்டணியில் இருக்குன்னு அவர் சொல்கிறார்ல, அந்த சண்முகம் சிபிஎம்முடைய மாநில செயலாளர் இங்கே வந்து ஒரு நாள் முழுவதும் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினார். இரவு நேரம் வரும் வரைக்கும் அந்த போராட்டம் நீடிச்சது. நான் என்ன கேட்குறேன், இது நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா? அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஒருத்தர் இப்படி போராட முடியுமா? அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை, விவசாயிகளுக்கு பணம் கிடைக்கல, போதுமான நிதி இல்லை, ஒரு 50 கோடி ரூபா பணம் கொடுத்தா சரியாயிரும், நாங்கள் போராடணும்ல. நீங்கள் எங்கே போயிருந்தார் எடப்பாடி பழனிசாமி? ஒன்று அந்த செய்தியை பார்த்துருக்கணும், 2 நீங்கள் அதில் போய் நின்றுக்கணும். கடலூர் மாவட்டத்தில் முந்திரி கண்ணுகளை எல்லாம் அகற்றிட்டாங்க. அந்த இடத்துல தோல் பதனிடும் தொழிற்சாலை வருதுன்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி போராடுது. சண்முகம் நேரடியாக போய் அங்கே நின்னார். ஆக்சுவலாக போலீஸோட தள்ளுமுள்ளு. எப்படி எங்கள் செயலாளர் அப்படி பண்ணலான்னு தோழர்கள்லாம் கொந்தளிச்சாங்க. இந்த பிரச்சனையை நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பின்னாலேயும் திரும்ப போலீஸ் எடுக்கும்போது திரும்பவும் அந்த விவசாயிகளோடு நாங்கள் நின்னோம். இவர் எங்கே நின்னார்? மதுரைக்கு போகிறார் இல்லை, மதுரையில் கிருதுமால் நதியை ஒட்டி ஒரு 20,000 வீடுகள் அதை இடிக்க போகிறதா சொல்கிறாங்க. 20,000 பேரை நாங்கள் திரட்டினோம். எங்களுக்கும் அங்கே லோக்கலில் இருக்க அமைச்சர் மூர்த்திக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் விமர்சனம் வைக்க வேண்டாம்லாம் சொல்லலை, எல்லார் மேலேயும் விமர்சனம் வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு போராடுற கட்சியே இல்லைன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது மாதிரியான அபத்தம் என்ன? வேறு எந்த பேச்சும் எடுபடாத போது கம்யூனிஸ்டுகளை குறிவைத்து பேசுவது என்று சொல்லியிருக்காரு. இவங்க போராடவே மாட்டேன்றாங்க. சரி, அவர் இப்போ சங்கரங்கோயிலில் கூட போய் தென்காசி மாவட்டத்தில் கூட பேசிட்டு வந்தார். அங்கே ஒரு ஆட்டோ தொழிலாளியை அடித்து கொண்டுட்டாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது விட்டுருப்பார் அவர். கம்யூனிஸ்ட் கட்சி 3 நாள் 4 நாள் தொடர் போராட்டத்தை நடத்துது. அங்கே இருந்த செயலாளர் தோழர் அசோக் மேலே தொடர்ச்சியாக அதன் மீது வழக்குகள்.
நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் தொடர்ச்சியாக போராடுகிற போது இதை பற்றி கவலையே இல்லாமல் உட்காந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 122 போராட்டம் அப்படின்னு சொல்கிறார். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள்? 1500 நாள். அவரே சொல்கிறது மாதிரி 50 மாதம் 1500 நாள் ஆயிடுச்சு. இந்த 1500 நாளில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 122 போராட்டம் நடத்தினா தான் சொல்கிறார். 122 போராட்டம்னா என்ன நடக்கணும்? 12 நாளைக்கு ஒரு போராட்டம். அதாவது அவர் சொல்கிறத தமிழ்நாடு தழுவிய போராட்டமாக அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 122 என்பது மிக மிக குறைவு. ஒன்று, அதை அப்படியே வச்சுக்கிட்டான். இன்னொன்று வந்து இந்த 122 போராட்டம்னா ஒரு நாளைக்கு 12 போராட்டம் நடத்திய 12 நாளைக்கு ஒரு போராட்டம் நடத்தியதாக சொல்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கட்டும், எடப்பாடி பழனிசாமி எத்தனை 12 நாளைக்கு ஒரு தடவை நடத்தினார். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடையில ஒரு 10 மாதம் வந்து அவங்க ஒரு புது அரசாங்கம் வந்த பிறகு 10 மாதமோ 12 மாதமோ பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த கணக்கை வச்சு சொல்கிறாரு? அதனால தான் தோழர் சண்முகம் என்ன கேட்குறாருன்னா, மேடைக்கு வாங்க விவாதிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் என்ன பண்ணோன்னு விவாதிக்கலான்னு சொல்கிறாரு. சாம்சங் போராட்டம் எத்தனை நாள் நடந்தது? உலக அளவில் பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாள் பேசியிருப்பார்? அந்த பக்கம் கூட எட்டி போயிருக்க மாட்டார். போலீஸை சந்தித்தோம், நிர்வாகத்தை சந்தித்தோம், கோர்ட்டுக்கு போனோம், எங்கள் ஆட்கள் மேலே கேஸு, அதுக்கு பின்னால் நடந்த மறியல் எல்லா தொழிலாளிகளும் நடந்ததில்லை. நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறேன். அந்த போராட்டம் இவ்வளோ நாள் 38 நாள் ஸ்ட்ரைக்கு சமீப காலத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? நீங்கள் தலைமை தாங்குகிற சங்கத்தில் ஏதாவது நடந்திருக்கா? எனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு நோக்கத்தோடு, அவர் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், பிஜேபி தமிழ்நாட்டில் அவங்களுடைய சித்தாந்த எதிரி என்கிற முறையில் அவங்க கம்யூனிஸ்டுகளை பேசினா எடுபடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று சொன்னால் அந்த ஸ்கிரிப்டை பேசிக்கிட்டே இருக்கார். இது எந்த வகையிலும் பொருத்தமானதல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இவர் எங்கே போய் பேசுகிறாரோ அந்த மக்களுக்கே தெரியுமே. மேல்பாதி விஷயத்தில் இப்போ விழுப்புரத்தில் போய் பேசியிருக்காரு. மேல்பாதி விஷயத்தில் என்ன பண்ணார்? கடலூரில் பேசினார். அதில் தான் நான் முந்திரி பிரச்சனையை சொன்னேன். தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளிகள் பிரச்சனை இருக்குது. எனவே இந்த பிரச்சனைகள் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் எல்லா பிரச்சனைகளையும் போராடி இருக்கோம். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் இரவு 9 மணி வரை ஒரு போராட்டம் நடந்தது. சிறுதாவூர் நிலப்பிரச்சனை. உங்கள் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா தலித்துகளுக்கு உண்டான நிலத்தை எடுத்துட்டாருன்னு அதில் உங்கள் காலத்தில் செய்யப்பட்டது இன்றைக்கு வேற சரியாகலை. இந்த அதிகார மமதையின் மீது எங்கள் தோழர்கள் அந்த போட்ட பேரிகேடை ஓங்கி உதைச்சு கீழே தள்ளியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பேசுவதற்கு முன்பாக எதில் கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பது என்று பார்க்க வேண்டும். நீங்கள் அடுக்கடுக்காக பட்டியலிடுறீங்க. இந்த சமீப காலமாக என்னென்ன போராட்டத்தை பண்ணியிருக்குன்னு சொல்லி பட்டியலிடுறீங்க. அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக இடதுசாரி இயக்கங்கள் மேலே இவ்வளோ கடுமையான குறிப்பானது காரணம் இருக்கா? அதைத்தான் சொல்கிறேன். கூட்டணியில் இருக்கிறத தவிர வேறு காரணம் இருக்கா? இல்லை அதைத்தான் சொல்கிறேன். அவர் வந்து என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா. அடிமை சாசனம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, பலமுறை ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி, இன்றைக்கும் பாப்புலராக 1 2ன்னா திமுக அதிமுக தான் வலுவான வாக்குதல் கட்சி. அமித்ஷா உட்காந்துக்கிட்டு நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லி வர்றியா இல்லையான்னு மிரட்டி வந்து அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் வாசிக்க ஆமாம் சாமி. அப்படிலாம் ஒரு எதிர்கட்சி மிரட்டிட முடியுமா? எது அப்படிலாம் ஒரு எதிர்கட்சி ஒருத்தர் சரியா அப்படி இருந்தார்? அது நீங்கள் தான் சொல்லணும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் எங்களை இடது பக்கத்தில் வச்சுருக்காங்க, வலது பக்கத்தில் வச்சுருக்காங்க, மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லை. ஆக்சுவலாக இப்போ அவர் வந்து ஒரு நிதானம் தவறிய நிலையில் பிஜேபியினுடைய ஸ்கிரிப்டை பிஜேபி என்ன நினைக்குதுன்னா தன்னுடைய ஐடியாலஜிக்கலாக எதிரியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கணும்னு நினைக்கிது. அப்போ அது பேசினா எடுபடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ்நாட்டில் பாப்புலராக இருக்க ஒரு கட்சியை வச்சு பேசணும்னு. இந்த விமர்சனம் மிகைப்படுத்தின மாதிரி இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரு அதிமுக இன்னுமே வலுமான கட்சின்னு சொல்லி பல கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா அதில் எனக்கு எந்த சந்தேகம். ஒரு கட்சி மாதிரி இப்படி ஒரு விமர்சனங்கிறது ரொம்ப மிகைப்படுத்தின மாதிரி இல்லை. இல்லை அது கடந்த காலத்தில் என்னைக்காவது எம்ஜிஆர் குறித்து ஜெயலலிதா குறித்து அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கோமா? கிடையாது. நான் இப்போ என்ன கேட்குறேன், அவர் பேசுகிறதுலேயே நான் சில விஷயத்த சொல்கிறேன். ஏன் அடிமை சாசனம்னா யார் இருப்பாங்க? அவங்க எப்போதும் முதலாளிகளை பற்றி தன்னுடைய எஜமானரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏன்னா கூட்டுறவு கடனுக்கு சிபில் ஸ்கோர் கேட்டாங்க. நான் வந்து 26ஆம் தேதி பிரதமர் வந்தார் திருச்சிக்கு. நான் வந்து ஒரு பேப்பர் கொடுத்தேன், இதை ரத்து பண்ணணுன்னு. அடுத்த நாளே ரத்து பண்ணிட்டாங்க. இந்த தேதியெல்லாம் கரெக்டு. நான் என்ன கேட்குறேன், அது தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட சட்டமாக இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன்,
யார்கிட்ட பேசணும்? நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை பேசணும். ரைட். தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்கணும். அப்படி ஏதாவது நடத்தியிருக்காரா? இல்லை. சரி, அன்னைக்கு போய் பெட்டிஷன் கொடுத்த அன்னைக்கு நான் இதைத்தான் வலியுறுத்தினேன்னு சொல்லியிருக்காரா? சொல்லலை. அவர் டெல்லியில் போய் அவரை தேடி போய் மனு கொடுத்தாலும் அதை சொல்ல மாட்டேன்றாரு. அவர் இங்கே வந்தபோது மனு கொடுத்தாலும் அதை சொல்ல மாட்டேன்றாரு. மூணாவது விஷயம் என்னென்னா, மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் என்றால் எதற்காக அவர் பிரதமர்கிட்ட முறையிடணும்? பிரதமர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா தானே. என்ன பிரச்சனைனா, ஆர்பிஐ 2021 அப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். இன்றைக்கும் நீங்கள் சிபில் ஸ்கோர் இவங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்கு? செல்ஃப் ஹெல்ப் சுய உதவி குழுக்களுக்கு அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்றிய அரசாங்கம் போட்ட ஒரு இதை அமல்படுத்தணும்னு தமிழ்நாடு அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறான். தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்யுது. ஏற்கனவே சுய உதவி குழுக்களுக்கு இருக்குது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் கடும் விமர்சனத்தை அதன் மீது வைக்குது. இது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை அவங்க நீக்கிறாங்க. உடனே நான் பிரதமர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இதையே நீங்கள் பாருங்கள். ஒரு சுய நினைவோடு பேசுகிற ஒருவர் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, யார்கிட்ட முறையிடணும் யார்கிட்ட முறையிடக்கூடாது அப்படின்னு தானே தெரியும். இவர் பிரதமர்கிட்ட முறையிட்டால் அப்போ நீட்டு உடனடியாக விலக்கு கிடைச்சிடணும்ல. சமக்ர சிக்ஷா அபியான் நிதி உடனடியாக வந்திருக்கணும்ல. இவ்வளவு ஏன் இப்போவாவது எதிர்க்கட்சி இருக்குது, திமுகவை கொடுக்க வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. அவர்கிட்ட நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் ஒரு வேளை மறந்துருப்பார். 3/12/2020 அவர் ஒரு லெட்டர் பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். அந்த லெட்டரில் எவ்வளவு எங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாலேயும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. 7800 கோடி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 2 பேரும் ஒட்டி உறவாடிய காலம், கூட்டணி கட்சியாக இருந்த காலம், மேலே அவங்க இருக்காங்க, கீழே இவர் இருக்கார், பேசியிருக்கார். அவர் அடிமைனா என்ன தெரியுமா? உங்கள் மாநிலத்தில் 6.5 லட்சம் பீகார் வாக்காளர்கள் பதிவு செய்யப்படுவார்கள் என்ற வந்த பிறகும் அதை பார்க்காம கண்ணை முடிக்கிறது, கேட்காம காதை முடிக்கிறது, பேசாமல் வாயை முடிக்கிறது, சிந்திக்காமல் மூளையை மூடி வச்சுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அடிமை சாசனம். இது வெறும் 6.5 லட்சம் மட்டும் கிடையாது. நீங்கள் இதை தாண்டி இன்னொரு விஷயம் வருது. இது பீகார்லேருந்து வந்தவங்க மட்டும். வெளிமாநில தொழிலாளர்கள்னு 15 லட்சம் பேரை சொல்கிறாங்க. அதுவே அதை விட அதிகமாக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்தென்ன? ஆதரிங்க, எழுத்துட்டு போங்க. வாக்காளர் பட்டியலில் நீங்கள் 15 லட்சம் பேரையும் நீங்கள் இணைச்சா தமிழ்நாட்டினுடைய நீங்கள் அந்த தேர்தல் ப்ராசஸே டிஸ்டார்ட் ஆயிரும்ல. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் இதுவரை ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்க? எனவே எங்களுக்கு நீங்கள் பாடமே கற்றுக் கொடுக்காதீங்க. நாங்கள் 2 எம்எல்ஏக்கள் தான். நான் இப்போவும் சொல்கிறேன், வேலை நேரம் வந்த பிறகு அதை முறியடித்தவங்க நாங்கள். இந்தியா கூட்டணியில் சிபிஎம் இருந்தால் கூட கர்நாடகாவில் இன்றைக்கி வேலை நேரத்தை மாற்றுகிற போது அங்கே இருக்கக்கூடிய சிஐடியூவோடு இணைந்த ஐடி தொழிலாளர்கள் போராடி அதை ரத்து பண்ண வச்சுருக்கான். உங்களுக்கு அப்படி என்ன இருக்குது? உங்களுக்கு தெரியும், சிறுதாவூராக இருக்கட்டும், அல்லது வாச்சாத்தியாக இருக்கட்டும், அல்லது சின்னாம்பதியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் போராடுவோம், வெற்றி பெறுவோம், நினைக்கிறத பேசுவோம். எங்களை யாரும் என்ன சொல்ல முடியாது. ஈவன் எங்கள் மேலே திமுக கூட விமர்சனம் வச்சுருக்கு. இப்போ மின்கட்டணம் வருகிற போது எங்களை எதிர்த்து முரசொலியில் எழுதுனாங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொன்னோம். பல விஷயங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் இப்போ சொல்கிற சில விமர்சனங்களின் மீது அவர்களுக்கு கோபம் இருக்கிறது. எதற்காகவும் நிறுத்த மாட்டோம். உங்களோடு கூட்டணியில் இருந்தபோது ஜெயலலிதா அபகரித்த சிறுதாவூர் நிலத்தை சம்பந்தமான பிரச்சனையை கைவிட வேண்டும் என்று யார் பேசினார்கள்? அதற்கு எங்கள் கட்சி என்ன பதில் சொல்லிச்சு? அது ஒரு 4 சுவருக்குள் நடந்ததுனால நாங்கள் சொல்லலை. உங்களோட கூட்டணியில் இருந்தபோது கூட அந்த வழக்கை வாபஸ் வாங்க மாட்டோம்னு சொல்கிற தைரியம் இருக்கு இல்லையா, நெஞ்சுரம் இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்கிற இரும்பு மங்கைக்கு முன்னால் ஏற்கவே முடியாது. நாங்கள் அதை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னோம். இன்றைக்கும் போராடிட்டு இருக்கோம். உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்கள். எனவே தான் நான் சொல்கிறேன், பிரதமரோ அல்லது பாஜகவோ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க. கூட்டணி சேர்ந்து போட்டிடுறாங்க, நாங்கள் தான் தனியாக ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் தனி மந்திரி சபை தான் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? சரி, பேசுகிறதுல முன்ன பின்ன வந்துடும்னா எழுதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? அடிமைகள் தான் அப்படி இருப்பாங்க. எனவே எங்களை பார்த்து அடிமை சாசனம்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும். ஏன்னா அது நாங்கள் சுய தம்பட்டம் அடிக்கிறது இல்லை. 100 நாள் வேலைக்கு 7 மாதமாக சம்பளம் கொடுக்கல. தெருவாக போராடினவங்க நாங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க? அதிமுக திமுக விமர்சிக்குது. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது செய்யப்பட்ட செயல் திட்டங்களை திமுக விட்டுருச்சு, அதை குறித்து நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஆனால் கூட்டணி இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் அதை குறித்து திமுக குறித்து பேசவே மாட்டேங்கிறாங்க
அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாருல. சரி, ஒரே ஒரு விஷயந்தாங்க. உங்கள் அம்மா 8 சீட்டு தான் தர முடியும்னு சொன்ன போதும், நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாத போதும், நாங்கள் ஒரு நோக்கம் என்று இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். திமுகவோடு இருக்கிறதும் சரி. நாளைக்கு பிஜேபி 50 சீட்டு தரும்னா சிபிஎம் போயிடுமா இங்கே? போகாது. கொள்கை நேரடியான எதிரி இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டார்ல, ரத்தன சிவப்பு கம்பளம் போட்டுன்னு சொன்னார்ல, அவர் இன்றைக்கி நான் ஒரு 50 சீட்டு தரேன் வாங்கன்னா சிபிஎம் போயிடுமா? எங்கே கூப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் சீட்டுகளுக்காக நிற்கிறவன் அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் நீங்கள் பிஜேபி ஏற்றுக்கிட்டே இருந்தாலும் தோல்வி வந்துரும்னு நினச்சோன்னா நீங்கள் பிஜேபியோட போவீங்க. வி won't do that. திமுக சரியாக பண்ணலைன்னா அதை எதிர்த்து போராடும். அதை தான் நான் சொல்கிறேன். மேஜராக நீங்கள் ஆப்பிள் இண்டஸ்ட்ரி வரும்னு நீங்கள் அதுக்காக ஒரு வேலை நேரத்தை ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும்னு சொன்னால் முடியாதுங்க அப்படின்னு அவங்க நிறைவேற்றிய மசோதாவை கிடப்பில் போட வச்சுருக்கோம். அந்த கத்து தான் கம்யூனிஸ்ட் கத்து. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த கத்து இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படி ஏதாவது செய்ய முடிஞ்சிருக்கா? நீங்கள் பெரிய கட்சி தானே. எனக்காவது இன்றைக்கி நீங்கள் பிரச்சாரம் போகிறதுக்கு இவ்வளோ பேரை கூப்பிட்டு போகிறீங்களா? 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்காத போது ஏன் நீங்கள் பேசலைன்னு சொல்லுங்கள். நன்றி.